நாகர்கோயில் சிறையில மாற்றுத்திறனாளி சபரிவர்மனை அடித்து கொலை செய்த வழக்குல ஒரு திடுக்கிடும் திருப்பம் வந்திருக்கு. 3 காவலர்கள் தான் இதுக்கு காரணம். சிறையில வச்சு அவங்க தான் அடிச்சு கொன்னது அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணி அவங்க மேல 8 பிரிவுகளை வழக்கு போட்டு 15 நாள் ரிமாண்ட் பண்ணி சிறையில போட்டுட்டாங்க. இந்த சூழ்நிலையில திடீர் திருப்பமா நேத்தைக்கு நைட் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த காவலர்கள் கொடுத்த வாக்குமூலம் அப்படிங்கிற பேர்ல இந்த கொலையை செய்ததே ஜெயிலில் இருக்கக்கூடிய 8 ரவுடிகள் தான், கைதிகள் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள நேத்துக்கு இரவு கைது பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல காவல்துறை தான் கொன்னாங்க அப்படின்னு நீதிமன்றத்தின் முன்னால விசாரணை உட்படுத்திட்டு திடீர்னு எதுக்காக கைதிகளை 8 பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது அந்த வழக்கையே திசை திருப்பதற்கான ஒரு வேலை. குறிப்பா யாரோ ஒருத்தரை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி மாற்றுத்திறனாளி திரு சபரிவர்மனுடைய அக்கா, மனைவி, அம்மா 3 பேருமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 9ஆம் தேதி காலையில தென் தாமரைக்குள காவல் நிலையத்துக்கு சபரிவர்மனை வர சொல்றாங்க. அவர் வந்த உடனேயே அவர் போனை வாங்கி வச்சுட்டு அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. பிற்பாடு அந்த போன்ல என்ன இருந்ததுன்னு செக் பண்றாங்க. நைட்டு 10 மணிக்கு அவருக்கு கால் பண்ணி உங்க போனை வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஸ்டேஷன்ல போய் போன் வாங்க போறாரு. அங்கேயே கைது பண்ணி அவர் மேல வழக்கு போட்டு சிறைக்கு அனுப்பிச்சிடுறாங்க. சோ அப்ப சபரிவர்மனுடைய போனை வாங்க வேண்டிய தேவை எதுக்காக தென் தாமரைக்குள காவல் நிலையத்துக்கு வந்தது? அந்த போனை வாங்கின அதிகாரி யாரு? அந்த போன்ல அப்படி என்ன இருக்கு? ஏன் குறிப்பா இந்த போன்ல என்ன இருக்கு அப்படிங்கிற கேள்வியை நாம முன்வைக்கிறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளி சபரிவர்மனுடைய அம்மா ஒரு மிக முக்கியமான நேர்காணலை ஒரு ஊடகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுல பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பல முக்கியமான ஆதாரங்கள் சபரிவர்மனிடம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த ஆதாரம் வெளியானால் தென் தாமரைக்குள காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர்கள், முக்கியமான அதிகாரிகள் வசமாக சிக்குவார்கள் என்று பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தென் தாமரைக்குளத்தினுடைய காவலர்கள், உதவி ஆய்வாளர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்று யூகிக்கப்படுகிறது. உண்மையிலேயே 9ஆம் தேதி காலையில் மாற்றுத்திறனாளி திரு சபரிவர்மன் அவர்களை எதற்காக தென் தாமரைக்குள காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்கள்? அவரிடமிருந்து எதற்காக அவருடைய மொபைல் போனை வாங்கினார்கள்? இது குறித்து அவர் தாயார் வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன? அவருடைய சகோதரி வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்ன? எதற்காக நேற்று இரவு 8 ரவுடிகளை, 8 கைதிகளை சிறையிலிருந்து இந்த வழக்கில் சம்பந்தப்படுத்தி இருக்கிறார்கள்? யாரை காப்பாற்றுவதற்கான முயற்சி இது? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். கடந்த 2 நாட்களாக தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நாகர்கோயில் சிறையில வைத்து மாற்றுத்திறனாளி திரு சபரிவர்மனை அடித்து கொலை செய்த வழக்கு தான். கடந்த 50 நாட்கள்ல கிட்டத்தட்ட 4 காவல்துறை மரணங்கள் நடந்திருக்கு. இது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படையா பேட்டி கொடுத்திருக்காங்க. அதாவது காவல் நிலைய மரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விசாரணைங்கிற பேர்ல ஒருத்தரை பிடிச்சிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அடித்து அவங்கள கொன்னுறது. ஒன்று அவங்க ஏற்கனவே ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருப்பாங்க, அவங்க மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். எந்த விதமான முன்பின் குற்றச்சாட்டு இல்லாத நபர்களை கூட விசாரணைக்கு உட்படுத்துறங்கிற பேரில் அவங்களை அடித்து கொண்டிருக்கலாம். இது இந்தியா முழுக்க ரொம்ப 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 அராஜகமாக நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் எந்த ஆட்சி வந்தாலும் சரி, அது காங்கிரஸ் வந்தாலும் சரி, பாஜக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, இல்லை இன்னைக்கு தாவேகா வந்தாலும் சரி, காவல்துறை மக்களிடம் நடந்து கொள்வது, காவல்துறை கைதிகளிடம் நடந்து கொள்வது, இது மோசமான ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு கலோனியல் மைண்ட் செட்டப் அப்படிம்பாங்க. அதாவது பிரிட்டிஷ்காரன் காவல்துறையை இந்தியாவில் உருவாக்கினா இல்லையா, அவன் நம்மளை கேள்விக்கு அப்பாற்பட்டு அடிச்சு கொள்ற அளவுக்கான ஒரு சட்டங்களை கொண்டு வந்து அந்த மனநிலையை உருவாக்குறான்ல காவல்துறை கிட்ட, அந்த மனநிலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனாலதான் எவனை வேணாலும் கூட்டு போய் அடிக்கலாம், எப்படி வேணாலும் கொல்லலாம் அப்படிங்கிற மனநிலை காவல்துறை கிட்ட இருக்கு. விசாரணை படம் பார்த்திருப்பீங்க, அது மாதிரி தான் நடக்கும். தலைகீழா கட்டி தொங்க விட்டு அடிச்சு கொன்னு ஏதாவது அவங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணா எழுதி வாங்கிக்குவாங்க. இப்போ இந்த வழக்குல நாகர்கோயில்ல தென் தாமரைக்குளம் காவல் நிலையத்தை சார்ந்த உதவி ஆய்வாளர் அவர் தான் 9ஆம் தேதி போய் திரு சபரிவர்மன், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர், கடை வச்சிருக்கிறாரு, ஒரு பொட்டி கடை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் புகையிலை வித்திருக்கிறார், அந்த குட்கா வித்திருக்கிறார் அப்படிங்கிறதா அவர் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அப்படி அவர் குட்கா வித்திருந்தா அது தப்பு, அவர் மேல வழக்கு பதியணும், அவர் சிறைக்கு அனுப்பலாம், அவர் ஃபைன் கட்டலாம். இதெல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டு என்னென்ன நடவடிக்கை அவர் மேல எடுக்கணுமோ கட்டாயமா எடுக்கலாம், அதுல எந்த தப்புமே இல்லை. ஆனா என்ன அவங்க அம்மா, அவங்க அக்கா சொல்லக்கூடிய தகவல் அப்படின்னா, இந்த புகையிலை எல்லாம் வித்தாரு, ஆனா போலீஸ்காரங்க தொடர்ச்சியாக மாசம் 25,000 லஞ்சம் கேட்டாங்க. அது இல்லாமல் ஒரு மாதத்துக்கு 10 பேக்கெட் சிகரெட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்துச்சு. நீ புகையிலை விற்றுக்கோ, நீ குட்கா விற்றுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எனக்கு மாத இவ்வளவு கொடுத்துரு அப்படின்னு போலீஸ்காரங்க, குறிப்பாக தென் தாமரைக்குள காவலர்கள் சொன்னதாகவும்,
அது இவருக்கு ஒரு பெரிய சிக்கலாக பின்னாடி முடிஞ்சிருக்கு. அப்போ இவர் ஏற்கனவே வித்திருக்கிறாரா விற்கலையாங்கிற சந்தேகம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவங்க பெற்றோர், அதாவது அவங்க அம்மா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா 2-3 மாதங்களாக இதெல்லாம் அவர் விற்கிறது இல்லை. எதுக்காக போலீஸுக்கு 25,000 கொடுக்கணும், போலீஸ் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம வழக்கு போட்டுருவாங்க, அதனால இந்த குட்கா புகையில இந்த வாய்க்குள்ள ஹான்ஸ் மாதிரியெல்லாம் வைப்பாங்க, இதெல்லாம் எதுவும் விற்கக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மாவை சொல்லி அவரும் விற்கிறத நிறுத்திட்டார் போல இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, போலீஸ்காரங்க வந்து நீ ஏன் விற்கிறதில்ல, நீ விற்றுக்கோ விற்காம போய்க்க, எனக்கு முக்கியம் கிடையாது, எனக்கு மாதம் 25,000 கொடுத்துட்டு 10 பேக்கெட் சிகரெட் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனதாக பணம் கேட்டிருக்கிறாங்க. இல்லை, அவர் அங்கே அக்காவை கேட்டிருக்கார். யார்? சபரிவர்மன். அவங்க அக்காட்டையும் இல்லை. அது இல்லாமல் 10 பேக்கெட் சிகரெட் கிட்டத்தட்ட 3000 ரூபா வரும், 10 பேக்கெட் சிகரெட் அப்படிங்கிறது. ஸோ அந்த சிகரெட்டை எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க அம்மா சொல்கிறது. ஸோ அவங்க அம்மா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த சபரிவர்மன் அவர்கள் புகையிலை விற்றிருக்கிறார், இதை விற்கக்கூடாது அப்படின்னு அவரே நிறுத்திட்டார். நிறுத்தினதுக்கு பிறகு அவர் டார்ச்சர் செய்யப்பட்டு அவரிடமிருந்து காவலர்கள் பணம் கேட்டிருக்கிறாங்க. அந்த பணத்தை அவர் கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கும் போது காவல்துறை கிட்ட கொஞ்சம் கோபமாக கொஞ்சம் வேகமாக பேசியிருக்கிறார். என்னன்னு பேசியிருக்காரு, இவ்வளோ நாளாக நீங்கள் எங்கிட்ட என்னென்ன வாங்கினீங்களோ எல்லா ஆதாரம் இருக்குது, அந்த ஆதாரத்தை நான் வெளியிட்டுருவேன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அவங்க அம்மா தந்தி டிவிக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. அந்த இன்டர்வியூவில் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஸோ அப்போது இந்த இன்சிடெண்ட் அப்படிங்கிறது எதர்ச்சியாக நடந்ததில்லை. தென் தாமரைக்குள காவல்துறைக்கும் இந்த அடித்து கொலை செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் அவர்களுக்கும் இடையில் தொடர் போக்குவரத்து இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்துகிறோம் இந்த தகவலினூடாக. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, போலீஸ்காரங்கள்ட்ட ஒரு கல்ட் இருக்குது, நீ எதை வேணாலும் பண்ணிக்க, எனக்கு மாதம் எவ்வளோ பணம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பல விஷயங்கள் இப்படி நடக்கிறத பல பேர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சினிமாக்களில் இயல்பாக வரும், ஒருத்தர் ரவுடியாக இருந்து திருந்திருப்பான், இவன் எதுக்கு திருந்தணும், திருவினா மாமூல் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இது சினிமாவில் மட்டும் கிடையாது, சில விஷயங்கள் இதில் உண்மையும் இருக்குது. அதை நம்ம ஆதாரம் இல்லாமல் பேசிட முடியாது. சில இன்சிடென்ட் வந்து ரிப்போர்ட் ஆகும் இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம பேச முடியும். அப்போ இந்த வழக்கில் சபரிவர்மன் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் காவல்துறையோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார். அந்த நெருக்கத்தை துண்டிக்கும் போது காவல்துறை அவர் மீது பாய்ந்திருக்கிறது. அவர் தன்னிடம் ஆதாரங்கள் இருக்கிறது என்று காவல்துறையை மிரட்டி இருக்கிறார். அதெல்லாம் வந்து எவ்வளோ வெளியிட்டுருவேன் சோஷியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணியிருக்காங்க, 9ஆம் தேதி காலையில் அவரை நேராக தென் தாமரைக்குளம் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரும் அவன் மனைவி சேர்ந்தே போயிருக்கிறாங்க. ஃபோனை வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு. அவர் ஃபோனை கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டார் போல இருக்கு. 2 பேருமே வீட்டுக்கு போயிட்டாங்க. பிற்பாடு இரவு மாலைக்கு மேலே கால் பண்ணி வந்து ஃபோனை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் மட்டும் திரு சபரிவர்மன் மட்டும் நேராக போய் காவல் நிலையத்தில் போய் ஃபோனை வாங்கியிருக்காரு. அவர் ஃபோனை கொடுக்குற மாதிரி பேசிட்டு, நீ வந்து குட்கா விற்றுருக்கிற, நீ புகையில விற்றுருக்கிற, நீ சிறுவர்களுக்கு இதை விற்றுருக்கிற அப்படின்னு சொல்லி அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டு அவரை ஜெயிலில் கொண்டு போட்டுறாங்க. நாகர்கோவில் சப் ஜெயிலில் போட்டுறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சப் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு இந்த சனி ஞாயிறு 2 நாள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 நாளில் தான் அவருக்கு என்னமோ நடந்திருக்கு. திங்கட்கிழமை காலையில் வீட்டுக்கு ஃபோன் வந்து அவர் உடம்பு முடியாமல் இருக்கார், வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கால் வந்து பிற்பாடு அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வெளியே வருது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சிறைக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு, காவல் நிலையத்தில் வழக்கு புனையப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதை தீவிரமாக நீதிமன்றம் விசாரிக்கணும். சிறைக்குள்ளே என்ன நடந்துக்கு அப்படிங்கிறதையும் விசாரிக்கணும். சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கும் தென் தாமரைக்குளம் போலீஸுக்கும் தானங்க பிரச்சனை, சிறையில் இருக்கிறவர் எங்கே அடிச்சு கொள்ள போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது நியாயமான கேள்வியாக தெரியும். சிறையில் இருந்தது 3 பேர். யாராருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நாகர்கோவில் மாவட்ட சிறையினுடைய வார்டன் திரு ஜெகன் அவர்கள், இது இல்லாமல் தலைமை வார்டன் வந்து சுரேஷ், சிறை காவலர் சிவக்குமார். இவங்க 3 பேர்த்து மேலே 7 பிரிவுகளில் வழக்கு போட்டு 15 நாள் சிறை நாங்குநேரி ஜெயிலில் இருக்காங்க. நீதிபதி சத்தியமூர்த்தி தான் இந்த உத்தரவு கொடுத்துருக்கிறார். ஸோ அப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த 2 நாட்களுக்குள்ளே அவர் அடிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து செத்து போயிட்டார். அவர் வந்து இறந்ததுக்கு பிறகு அவரோட பாடி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது 19 இடத்துல காயம். இங்கே ட்விஸ்டே என்ன அப்படின்னா, இந்த 19 காயங்கள் அவர் மரணத்திற்கு காரணம் கிடையாது அப்படின்னு அவங்க சகோதரி அந்த போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்கிறதாக தெளிவாக சொல்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 19 காயம் இவர் உயிரிழப்புக்கு காரணம் அல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் எப்படி செத்தார்? அது ஒரு மர்மமான கேள்வியாக இருக்குது. அவங்க குடும்பம் முன்வைக்கிறாங்க. அந்த கேள்விக்கு மருத்துவர் தான் பதில் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் காவலர்கள் உள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ 3 பேர்த்த கைது பண்ணிட்டாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க, ஜெகன் அவர்கள் தான் கையும் காலையும் கட்டி அவர் அடித்து கொன்னாங்க அப்படிங்கிறதான் காவல்துறையிலேருந்து வரக்கூடிய சிறு சிறு செய்திகள். இப்போ என்ன பிரச்சனைனா, அவங்கள 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி போய் நாங்குநேரி சிறையில் வச்சுட்டாங்க. அவங்ககிட்ட விசாரணை நடந்துட்டு இருக்கு. காவல்துறை விசாரணை போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் திடீர்னு நேற்று நைட்டு 8 பேர்த்த கைது பண்ணுறாங்க.
இந்த 8 பேர் எங்கே இருக்கிறாங்க? அதே ஜெயிலில், அதாவது திரு சபரிவர்மன் இருந்தார் இல்லையா, அதே ஜெயிலில் இருக்கிறாங்க. திடீர்னு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சிறைக்குள்ள ரவுடிகளுக்கும் அவருக்கு சண்டை வந்துருச்சு, அந்த சண்டையில் ரவுடிகள் அவர் அடித்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷன் பில்ட் ஆகுது. அதில் யாரெல்லாம் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்த்தாண்டத்தை சார்ந்த விஷ்ணு, அவருக்கு 21 வயசு தான் ஆகுது. சாரதி 19, நெல்லையைச் சேர்ந்த பெருமாள், கன்னியாகுமரியைச் சேர்ந்த சேதுராமன், அஜித், இது மாதிரி ஒரு செட்டே கைது பண்ணுறாங்க. இதில் முக்கியமான விஷயம், இந்த ஜெகன், அஜித் 2 பேருமே கொலை வழக்கில் சிறைக்கு போனவர்கள். அவங்க 2 பேருமே ரவுடிகள். பெருமாள் மீதும் கொலை வழக்கு இருக்குது, ஆனால் அவர் ரவுடி கிடையாது, எதர்ச்சியாக மாட்டியிருக்கார். இது இல்லாமல் 3 பேர் போக்சோ, அதாவது குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டவர்கள். இது இல்லாமல் 2 பேர் அடிதடி கேஸ். இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து சபரிவர்மனை அடித்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இயல்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே இருப்பான், ஜெயிலுக்குள்ளே கொலைகள் நடக்கிறது இயல்பாக சில நேரத்தில் நடக்கும். ஜெயிலுக்குள்ளே இவங்க இருப்பாங்க, இவங்களே இந்த சிறையிலிருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு தான் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிறவன் பெட்டி கேஸில் உள்ளே வந்திருக்கிறான், புகையில விற்று உள்ளே வந்தவனை அடித்து கொன்னா நமக்கு இன்னும் 10 வருஷம் எக்ஸ்ட்ரா தண்டனை கிடைக்கும், ஆயுள் தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். இப்போ இவங்க ரவுடிகள், இவங்க போக்சோ வழக்கில் ஏதோ ஒரு வகையில் வெளியே போயிடலாம். ஆனால் எதற்காக ஒரு பொட்டிக்கடைக்காரனை அடித்து உள்ள கொல்லணும்? அந்த கேள்வி வருதா இல்லையா? அதில் என்ன அஜெண்டா ஒரு ரவுடிக்கு இருக்குது? இவர் பெரிய பொட்டிக்கடை இல்லாமல் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் வச்சுருந்தாரா? இவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருந்தாரா? வெளியே இவருக்கு ஆயிரக்கணக்கான ரவுடிகள் பகையில் இருக்காங்களா? காவல்துறை பகையில் என்ன பிரச்சனைக்காக? ஒரு கொலை அப்படி நடக்குதுன்னா எதர்ச்சியாக நடக்காது, அது ரொம்ப ரேரஸ்ட் அண்ட் ரேரஸ்ட். காவல்துறை உள்ள சிறைக்குள்ளே வச்சிருக்கு, 3 பேர் இருக்கிறாங்க, வார்டன், பாதுகாவலர் எல்லாருமே இருக்கிறாங்க. இருக்கும்போது 8 பேர் சேர்ந்து அவரை கை காலை கட்டி தொங்க விட்டு அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் பிடுங்கிட்டு இருந்தாங்களான்னு கேட்கணும். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க ஜெயிலில்? ஒரு சக கைதியை அடித்து கொலை செய்கிறார், 2 நாளாக வச்சு அடிச்சிருக்கிறாங்க. 2 நாளாக அந்த ஜெயிலுக்குள்ளே வார்டனே இல்லையா? காவல்துறையே இல்லையா? எதுக்காக இந்த 8 பேர்த்து இந்த வழக்கில் நீங்கள் சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வி அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு வந்திருக்கு. அது ஒரு சந்தேகம், யாரையோ காப்பாற்றுறதுக்காக இந்த வழக்கை மடமாத்திர முயற்சி அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்கிறாங்க. நமக்கு வந்திருக்கக்கூடிய அடுக்கடுக்கான கேள்விகள் என்ன அப்படின்னா, 19 இடத்துல காயம், ஆனால் அது சாவுக்கு காரணம் இல்லை அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க. அது அவங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேருந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் எப்படி செத்தார்? இந்த 8 பேர் இவரை அடித்து கொண்டிருக்காங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக கொண்டாங்க? கொலை செய்யக்கூடிய பெரிய ரவுடிகள் பொட்டிக்கடைக்காரனை எதுக்கு கொலை பண்ணணும்? என்ன அஜெண்டா இருக்குது? இப்போ ஜெயிலில் ஒரு பொட்டிக்கடைக்காரர் இருக்கான், இங்கே அவனை அடித்தா அவன் வீட்டிலேருந்து சிகரெட் கொண்டு கொடுக்க போகிறாங்களா? இங்கே அவனை அடித்தா ஊரில் அவனுக்கு ஏதாவது பணம் கொடுக்க போகிறாங்களா? இவனே ஜெயிலிருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு ஐடியாவில் தான் பல வழக்குகளை சால்வ் பண்ணிட்டு வெளியே போகிறத முயற்சி பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ இவனை எதுக்காக அடிச்சு கொண்டாங்க? காரணம் ஒன்று இருக்குல்ல. சரி, ஓகே, ரைட்டு. ரவுடியை தான் அடிச்சு கொண்டாங்க அப்படின்னா போலீஸ் முதல்ல ரவுடிகளை கைது பண்ணியிருக்க வேண்டியதானே? போலீஸை ஏன் கைது பண்ணுறாங்க? 3 பேர் ஏன் மாட்டுறாங்க? ஸோ அப்போது போலீஸை கைது பண்ணி 48 மணி நேரத்துக்கு பிறகு இந்த வழக்கில் ரவுடிகளை கோத்து விடுற வேலை அடுத்ததான் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்குது, தமிழ்நாடு டிஜிபிக்கு இருக்குது, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்குது. ஏன்னா முதலமைச்சர் தான் காவல்துறையினுடைய தலைவர், அவருக்கு கீழே தான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இருக்கிறாங்க, அதுக்கு கீழே தான் அந்த கன்சிடியல் டெத்து நடந்திருக்கு. ஒரு நீதிபதியை போட்டு விசாரிங்க, உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது குறித்து மிக விரிவான ஆய்வு நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்படவில்லை என்றால் இது மிக மோசமான ஒரு கொலை, திட்டமிட்ட ஒரு கொலை. இதில் 2 ஆங்கிள் இருக்கு. இந்த 8 பேர்த்த வச்சு சபரிவர்மனை கொல்ல சொன்னது யார்? இது விபத்து அல்ல, 2 நாட்கள் வச்சு அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ கொல்ல சொன்னது யார்? சபரிவர்மன் இறந்தால் யாருக்கு பலன்? இல்லை சபரிவர்மனுடைய இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் வேற மொபைல் ஃபோனில் காவலர்கள் குறித்து ஏதோ தகவல்கள் வச்சுருந்தாங்களா? மாதம் 25,000 கேட்டது, 10 பேக்கெட் சிகரெட் கேட்டது, இந்த பிரச்சனையில் ஆதாரங்களை ஏதாவது அவங்க வச்சிருக்கிறாங்களா? இது வெளியே வந்துச்சு அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் பரவச்சு அப்படின்னா தென் தாமரைக்குள்ள காவலர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலையாங்கிற கேள்வி வந்திருக்கு. இது பத்திரிகையாளராக நமக்கு வந்திருக்கு, அவங்க குடும்பத்தாருக்கு வந்திருக்கு, மக்களுக்கு வந்திருக்கு. இதை நிவர்த்தி செய்ய வேண்டிய, இதில் என்ன உண்மை இருக்குன்று கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு காவல்துறைக்கும் முதலமைச்சருக்கு இருக்குது. தயவு செஞ்சு வாய் திறந்து பேசுங்க மிஸ்டர் விஜய். சட்டமன்றத்தில் 2 நாள் அமைதியாக உட்காந்துட்டு 3ஆம் நாள் யாராவது எழுதி கொடுத்த வசனத்தை நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஸ்டாலின் காலத்தில் லாக்அப் டெத் நடந்தப்போ நடுரோட்டுக்கு இறங்கி வந்து போராடி, ஸ்டாலின் சார் பேசுங்க சார், சட்ட ஒழுங்கே இல்லைனா நீங்களாம் எதுக்கு முதலமைச்சராக இருக்கிறீங்க, இது திராவிட மாடல் அரசெல்லாம் கிடையாது, இது சாரிமா மாடல் அரசு அப்படின்னு கலாய்ச்சிங்கல்ல. அவராவது வெளியே வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட, அதாவது கொலை செய்யப்பட்ட குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி சாரிமான்னு கேட்டார். நீங்கள் என்ன கேட்டீங்க?
இது வரைக்கும் அந்த ஒரு மாற்றுத்திறனாளிய குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது. அந்த குடும்பத்திட்ட குறைஞ்சபட்சம் நீங்கள் ஃபோனில் பேசுனீங்களா? உங்களை பார்க்க கரூருக்கு வந்து நெரிசலில் செத்து போனதில் 32 பேர்த்துக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தீங்களே, உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் அடித்து ஒருத்தங்களை கொண்டிருக்கு. என்ன பண்ண போகிறீங்க அந்த குடும்பத்துக்கு? வாய் திறந்து பேசுங்க.